ஹாய் ஹலோ மக்களே. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக் நைட்டீஸு. உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நிறையா மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் சைஸ்க்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதெல்லாம் ஃப்ராக் நைட்டிக்கு ரெடிமேடு சைஸாக எப்படி மெஷர்மெண்ட் சார்ட் ரெடி பண்ணுறது. என்னோடய ஸ்டைலில் நான் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்மால் சைஸு, லார்ஜு, எக்ஸலு, டபுள் எக்ஸலு இதெல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. நான் இன்றைக்கி லார்ஜ் சைஸ்க்கு பேட்டர்ன் போட போகிறேன். இப்போ லார்ஜ் சைஸ்க்கு லென்த் 15 இன்ச்சு, அது கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச்சாக நான் லென்த் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு மார்க் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு 6.25 லார்ஜ் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 6.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6.25 எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னா பேக் நெக் லென்த் நான் 4 இன்ச் எடுக்க போகிறேன். 4.5 இன்ச் எடுக்கும்போது இந்த 6.25 ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். 6.25 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆம்கோல் அதே சேம் 6.25 அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு லைன் வரைச்சிக்கிறேன். வரைச்சதுக்கப்புறமே இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஷோல்டர் அந்த 6.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தப்பாக போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு. அதனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி நான் ஸ்கேல் வச்சு நேராக வரைச்சிக்கிறேன். வரைச்சிட்டு செஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா 10 இன்ச் லார்ஜ் சைஸ்க்கு 10 இன்ச் கூட ஒரு இன்ச் ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த லைனையும் நம்ம எக்ஸஸ் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட ரவுண்டு லார்ஜ் சைஸ்க்கு வேஸ்ட்டோட ரவுண்ட் 9 இன்ச் ஆட். ஸோ 9 இன்ச்சுன்றனால 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கிறேன். விட்டுட்டு மேலே செஸ்ட்டுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த லைனையும் வேஸ்ட்டுக்கிட்ட மார்க் பண்ண லைனையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத மார்க் பண்ணி நான் எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வச்சுக்கிறேன். வெயிஸ்ட் ரவுண்ட் 9+1 அதையும் எழுதி வச்சதுக்கப்புறமே ஷோல்ட்ரு அண்டு ஆம்கோல் இதுக்கு சென்டராக நம்ம ஒரு 1.25 இன்ச் கிராஸாக எடுத்துக்கணும். அதை தான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கும் ஆம்கோலுக்கும் நேராக எவ்வளோ இருக்கோ அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணதையும் சென்டரை மார்க் பண்ணதையும் அப்படியே இந்த ஆம்கோல் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே நான் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கேல் இல்லைனாலும் நீங்களாகவே உங்கள் கையில் அப்படியே இதே மாதிரி ஒரு கொஞ்சம் கர்வாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த பேட்டர்னை கட் பண்ண போகிறோம். நம்ம லார்ஜ் சைஸ் நான் கட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை லார்ஜ் சைஸ் தேவைன்னா என்னை பார்த்தே நீங்களும் கட் பண்ணி ரெடிமேட் ஸ்டைலாக கூட நீங்களும் நைட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த லார்ஜ் சைஸ் 40 அப்பர் செஸ்ட் 34 இருக்கவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். 36 இருக்கவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலேருந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போயிடும்ல அந்த 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஆம்கோல் ரவுண்டு வருது அப்படின்றத நான் அளந்து பார்க்குறேன். அளந்து பார்க்கும்போது எனக்கு 8.25 வருது. 8.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்க்கும்போது 9.25 அப்படின்றது வரும். இந்த தான் நம்ம ஸ்லீவில் பேட்டர்ன் போட போகிறோம். அதுக்கு நம்ம இது யூஸ் ஆகும். ஸ்லீவில் பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரியே ஒரு லைன் வரைச்சிட்டு அதுலேருந்து நான் 7.5 இன்ச்சுன்றது ஸ்லீவோட லென்த் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்லீவ் லென்த் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 இன்ச் கேப்க்காக நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைச்சிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து நம்ம எங்கே ஒரு லைன் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டார்டிங்கில் அந்த லைன்லேருந்து கேப்போட ஹைட்டில் நம்ம நேராக ஒரு லைன் வரைச்சிருக்கோம்ல அதில் கிராஸாக 8.25 எங்கே வந்துச்சோ அங்கே ஒரு மார்க்கும் அது கூட 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்ட் கிட்ட நேராக ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோ தேவைன்னா 6.25 தேவை. அந்த 6.25 கூட 1 இன்ச்சு நான் ஸ்டிச்சிங்க்காக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கேப்புக்காக மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். கிராஸாக லைன் போட்டுட்டு
மேலே ஸ்லீவோட லென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கள, அங்கேருந்து கீழே வந்து ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக எடுத்ததுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் ஆர் 3/4 இன்ச் நீங்கள் உங்கள் 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணும்போதே 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே வந்து ஒரு ஸ்லீவோட ரவுண்ட் மாதிரி ஒரு வளைவு நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஒருவேளை இந்த ஸ்கேலில் நமக்கு தப்பாக வந்தாலுமே நம்ம கொஞ்சம் கை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டையும் இந்த கேப் கிட்ட மார்க் பண்ணதையும் அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவோட லென்த் வந்து அப்படின்றத எழுதிக்கணும்ல, அதனால் எழுதிக்க போகிறேன். ஸ்லீவோட லென்த் வந்து 7.5 அப்படின்றத எழுத போகிறேன். எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வந்தனால நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ராக் நைட்டியோட யோக் போர்ஷன் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பேட்டர்ன், அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்களும் செக் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு பேட்டர்னாக போட்டு வச்சதுனால நம்ம நெக்ஸ்ட்டு வரதுக்கு நான் வந்து இதை அப்ளை பண்ணி தான் நைட்டி மெட்டீரியலில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா ஸ்லீவோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே மேலே ஸ்லீவோட லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டுன்னு சொல்லி எழுதிட்டு லார்ஜ் சைஸ் அப்படின்றத நான் நோட் பண்ணிக்க போகிறேன். மேலே வந்து ஸ்லீவோட லென்த் வந்து 7.5 அப்படின்றத எழுதிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 6.75 ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக அப்படின்றத நான் எழுதி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இது லார்ஜ் சைஸ். நம்ம நிறையா சைஸ் பேட்டர்ன் போடும்போது இது என்ன சைஸ்ன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து லார்ஜ் சைஸ் அப்படின்றத எழுதி வச்சுக்குவேன். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் நிறைய இது காமிச்சிருக்கேன்ல, ஸ்மாலு, லார்ஜு, எக்ஸலு, டபுள் எக்ஸலு, அதெல்லாம் நீங்களும் அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நைட்டியை வந்து மெட்டீரியல் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நைட்டி மெட்டீரியல் நேராக இருந்ததை ஃபஸ்ட் அகல வயசில் ஒரு ஃபோல்டும், நெக்ஸ்ட்டு வந்து லென்த் வைஸ்லேயும் ஒரு ஃபோல்டும் பண்ணி தான் நம்ம இதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணி தான் நம்ம நைட்டி மெட்டீரியலை கட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.